இன்னைக்கு காலையில் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் நம்ம முதலமைச்சர் எங்கள் திண்டுக்கல் மாவட்டமான கொடைக்கானலுக்கு 3 நாளைக்கு ஓய்வெடுக்க வர்றாரு. நம்ம துணை முதலமைச்சர் துபாய் போயிட்டு எங்கேயோ பிரிட்டன் போகிறாரு அப்படின்னு சொல்லி பேப்பரில் போட்டிருந்தாங்க. உண்மையிலே என்னடா முதலமைச்சர்னு போட்டிருக்காங்க, தேர்தல் நடந்துருச்சு, உண்மையிலே உங்களுக்கான பொறுப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்த்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம இப்போ தமிழக முதல்வராக இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலம் வந்து மே மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதியே முடியுது. அது வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர், அதாவது கேர்டேக் முதலமைச்சர். தேர்தல் நடந்து முடிஞ்சதுனால அவருக்கு வந்து நான் காபந்து முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதாவது முதலமைச்சராக இருப்பார். அவர் வந்து மக்களுக்கான எந்த ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்க முடியாது, எந்த ஒரு புதிய செயல்பாடுகளும் செய்ய முடியாது. ஏன்னா தேர்தல் முடிஞ்சதுனால, தேர்தல் நடத்தை விதிமுறைகள்னால அடுத்த ஆட்சி யார் வராங்களோ அது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கலாம். மற்றபடி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்லாம் அவங்களுக்கான பொறுப்பில் இருக்கலாம். எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு விஷயங்களையும் மக்களுக்கு செய்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே திடீர்னு தோணுச்சு. ஏன்னா அந்த ஒரு படத்தில் நம்ம விஜயகாந்த் அவர்கள் படைத்த ரமணா படத்தில் இன்றைக்கி யார் பொறுப்பில் இருக்காங்கன்னா உடனே நேற்று ஒருத்தர் இருப்பார், இன்றைக்கி ஒருத்தர் இருப்பார். அது விஜயகாந்த் ஒரு புள்ளி ஓரமாக சொல்லுவார். அது மாதிரி எனக்கு இன்னைக்கு பேப்பர் பார்த்தோன்னே அந்த ஒரு ஞாபகம் வந்துச்சு. சரி, ஆனாலும் நம்ம முதல்வர் தான் இன்னும் ஒரு தேர்தல் முடிஞ்சு அங்கே ஒரு 3 நாள் அடுத்த ஆட்சி வர வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக தொடர்றாரு. எனக்கு அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அதனால் இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.